ஸ்ரீ உலகமெல்லாம் அருள்பாலிக்கும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி இந்த அம்மனுக்காக வேண்டுதல் காரணமாக இந்த நாடகத்தை அரங்கேற்று செய்தாரு அருமை உள்ளம். யாரு யாரு எழுதி கொடுத்தாங்க கரட்டூர் கணேசன், காட்டூர் கணேசன், பெருமாயி மகன்கள் பரமேஸ்வரன், பரமசிவம், பிரபா, விஸ்வநாதன், கவின் இவர் குடும்பத்தினரெல்லாம் ஒற்றுமையாக சேர்த்து இந்த அம்மனுக்காக இந்த நாடகத்தை அரங்கேற்றம் செய்தார். நாடகத்தை அரங்கேற்றம் செய்த அருமை உள்ளங்களும் நாடகத்தை கண்டுமைகள் வந்த ரசிக பெருமக்களும் இந்த அம்மனுடைய அருள் பெற்று நோய் நொடி இல்லாம சுகசிவியாய் வாழ வேண்டும். ஆண்டு சத்யாவதி கல்யாணம் என்ற ஒரு அற்புதமான நாடகம். சத்யாவதி கல்யாணம் இந்த நாடகத்துல இந்த நந்தனாபுரி ஆளக்கூடிய குணபோஜ மன்னனே சபைக்கு வர்றாரு. கிளம்பிட்டாரா? இப்ப ரதம் ஏறிட்டாரு. எத்தனை மணிக்கு அடக்கம் பண்ணுவீங்க? ஒரு அரசன் இல்லையா? சரி, அவர் ஏறி வரக்கூடிய ரதம் ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க.
காலையில கொம்பு தானவெல்லாம் வீட்லையா சுவாமி மகாராஜா மகாராஜா கொட்டமுத்து அம்மா அம்மா போனவனே நல்லபடியா முடிஞ்சா உட்காருங்க சாமி போயங்க ஐயா சாணி கொலாயா ஆடா கட்டி தோளா உரிச்சு கூட ஜாக்கிரதா இங்க கறி போடுற ஆள் அடுக்குதுடா நீங்க தானே ஆடா கட்டி தோளா உரிச்சு போடுவாங்க பேச மாட்டோம் மகாராஜா யாருக்கு மூக்கில் பிரச்சனையா நான் இங்கேன்னு சொல்ல வந்தேன் எதுக்கு இப்படி ஓயம் அடிச்சிட்டு இருக்கீங்க சீராக நிறைந்திருக்க தெய்வ சபை அப்படி சொல்லு தெய்வ சபை முன்பதாக அப்பன்மார்கள் அருள் பெரும் தாய்மார்கள் பள்ளி மாணவர் மாணவிகள் ஆமாங்க சிறியோர் சிறியோர் பெரியோர் பெரியோர் சிறியவர் பெரியவர் ஏமற்ற பேர் கடல் அலைபோல் காட்சி தெரிகிறார்கள் ஆமாங்க அவதற்கு சீர்சபைக்கு நம்மளது சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் ஓமலூர் வட்டம் ஓமலூர் வட்டம் ஓமலூர் வட்டம் சரிங்க சாரபகலத்துக்கு அருகாமல் உள்ள ஆரூர் பட்டி ராஜமாணிக்க வாத்தியார் வழக்கும் சரஸ்வதி நாடக சபா சார்பாக மனமார்ந்த நன்றி. என்ன நாட்டுக்கு நாடு பேரு புகழ் பெற்ற என் நாட்டினுடைய பெயர் என்ன? என் நாட்டினுடைய பெயர் அதாவது கூலிப்பட்டி. கூலிப்பட்டி என்ன கூலிப்பட்டியில் இருக்கிறோம் ஸ்ரீலா ஸ்ரீ உலகத்தை கட்டி காக்கும் மாரியம்மனுக்காக என்ன தானம் என்பது 32ங்க. அதுல சிறந்த தானம் சொத்து இல்லாத உண்மை பேசி உப்பு இல்லாத கோலம் இட்டாலும் உண்மைக்கு அபரதமாகுமா? மகாராஜா முக்கடி வரிக்கத்தோடு முக கடுத்துடுவாய் ஆனாலும் கப்பிய பசி கட்டு பசி ஆகுமா? ஆமாங்க எப்படி சாப்பாடு சாப்பாடு சூப்பருங்க குறையே சொல்ல முடியாது எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆமா அப்பேற்பட்ட அன்னதானத்தை வாரி வழங்கி போதாது என்ற சுரதானத்தை கொடுத்து இன்னைக்கு நாடக விட்டோர் யாரு? அதாவது சீட் எடுத்துட்டேன். எத்தனாயிரம் ரூபாய் சீட்டு எவ்வளவுக்கு எடுத்த? 1 லட்சம் ரூபாய் சீட்டு. சரி 85,000 தள்ளி எடுத்தேன். 85,000 தள்ளி எடுத்தியா? கைக்கு எவ்வளவு கொடுத்தாங்க? 15,000. அதுல சாமியா 5,000 முடிச்சுக்கிட்டானுங்க. சரி எடுக்கிறதோடு சரி 10,000 தான் வச்சு கட்டவே மாட்டேன். இப்படிதான் போயிட்டு இருக்குது சீட்டெல்லாம். அடி பழம் 200, வெத்தலை பாக்கு 150, மாலை திருக்கோடி துணை
பானை 200 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. சாமிக்கு போட்டுக்குது. திருப்பி பாடுறா. திருப்பி படிக்கணுமா? திருப்பி படி. படிக்கிறேன். பேப்பரை திருப்பி பாடுறான்னா நீ திருப்பி நின்னுட்டு இருக்கிற. படிக்கட்டுமா? நான் தான் படிப்பேன். நீயே தான் படிக்கணும். நீயே தான் படிக்கணும். நல்ல கண்டு தெரியல வெளிச்சத்து கூடவா. என்ன இதுக்கு பாக்குற? கண்ணு தெரிய மாட்டேங்குது. என்ன கண்ணாடி வேற விட்டு வந்துட்டேன். கண்ணாடி எடுத்து சொல்லு. ஒரு கண்ணாடி எடுத்து வந்து கொடுக்கல. கண்ணாடி போட்டா தான் கண்ணு தெரியும். சீக்கிரமா வர சொல்லு சுப்பிரமணி. டேய் வர சொல்றா சுப்பிரமணி. அண்ணா தாங்க கண்ணாடி. எப்படி கண்ணாடி? என்னங்கண்ணா கண்ணாடி கேட்டீங்களா? கண்ணாடி நான் கேட்டேனா? ஆமா. எந்த கண்ணாடி கேட்டேன்? தெரியலையே, நீங்க தான் என்னமோ கண்ணாடி வேணும்னு சொன்னீங்களா? கண்ணாடி எடுத்து தேவடியா குதி. எங்க கிட்ட போற கண்ணாடி எடுத்துட மாட்டா? எங்க கிட்ட இந்த கண்ணாடி தான் இருக்குது. இதை வச்சு என்ன படிச்சு சாமி நீங்க ஒரு கேள போட்டு சாமி. புளியில ஊந்து செத்து போறாங்க. டேய் சாமி இப்படிதானா? எங்க செட்டே அப்படிதான். சந்தோஷம். சரி நானே படிக்கிற இரு. படிக்கிற இரு. ஐயோ என்னடாச்சு? அம்மா எஜமா என்னடா ஆச்சு? மனச கொஞ்சம் தளர்படுத்திக்காத. சரி சொல்லு. ஒரு துக்கமான செய்தி சொல்றா. ராக்கிப்பட்டியில இருந்து சரி கூலிப்பட்டிக்கு உள்ள ஒரு லாரி வந்து கொண்டிருந்தது. ஓஹோ ஏதோ கிழங்களோட ஏத்த வந்திருக்கோம். கூலிப்பட்டியில இருந்து கூலிப்பட்டியில இருந்து ராக்கிப்பட்டிக்கு ஒரு பாட்டி அதிவேகமாக வந்து கொண்டிருந்தார். ஏதோ போயிருக்கோம் சாமி. இருவரும் அதாவது அதிவேகமாக வந்த பாட்டி லாரி மீது மோதி பெரு விபத்துக்குள்ளானது. ஐயோ ஆக்சிடென்ட் ஆகி போச்சு சாமி. ஆக்சிடென்ட் ஆகி போச்சு. ஆக்சிடென்ட் ஆன உடனே சரி லாரியை கொண்டு போய் சேலம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. லாரிக்கு அது மட்டும் இல்ல 7 குளுக்கோஸ் சேர்த்திருக்கிறாங்க. லாரியை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். சாமி என்ன ஓப்பா பாட்டிய சங்கிகிரி கத்தசாமி பாடி விட்டுறலாம். பாடி கட்டிட்டு இருக்காங்களா பாட்டிக்கு? பாடி கட்டுறாங்க. நொடுக்கு எடுத்துட்டு இருக்காங்க. அடுத்த மாசம் பாட்டி எப்சிக்கு வரா. பாட்டிக்கு பாடி கட்டுறாங்க. லாரிக்கு குளுக்கோஸ் ஏத்துறாங்க. இன்னொரு கேளு சாமி. வேற காக்காபாளையம் பாலாஜி ஹோட்டலில் அப்பளம் சரிந்து 6 பேர் பலி. என்ன சொல்ற? சுட்டி வச்சிருக்கிறாங்க. சரிச்சு உழுதி போச்சு. எல்லாம் கிளவிங்களே. அப்பளம் சரிஞ்சு 6 பேரா? ஆமா சாமி. இருக்கிறத பண்றா. கரெக்டா படிக்கிறேன். நமது காட்டூரை அதாவது நமது கூலிப்பட்டி மாரியம்மனுக்காக வைத்த கோரிக்கை நிறைவேறிய காரணத்தினால் ஐயா என்னங்க பைபாஸ் ரோட போட்டுக்கிறாங்க. உங்க பாட்டுக்கு போறீங்க. நமது மாரியம்மனுக்கு வைத்த வேண்டுதலை நிறைவேறியபடியாய் நமது காட்டூரை சேர்ந்த அதாவது கணேசன் பெருமாயி அவர்களுடைய மகன்களாகப்பட்ட பரமேஸ்வரன், பரமசிவம், பிரபா, விஸ்வநாதன், கவிஸ் அனைவர்கள் ஒன்றாக சேர்ந்து இன்னைக்கு மாரியம்மனுக்காக நாடகம் அரங்கேற்றோம். நாடகம் என்னன்னு தெரியுமா? நாடகம் நீங்க சொன்னீங்கன்னா தெரியும் சாமி. உனக்கு தெரியாதா? எனக்கு முன்ன வந்து இல்ல நாடகத்தை நானே சொல்லட்டுமா? சொல்றதுக்கு தானே நீ. நான் சொன்னா கோளாறு ஆகி போயிடும் சாமி. பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன். ஒரு டீம் சொன்னீங்கன்னா கேட்க மாட்டேன். நான் பாத்துக்கிறேன் சொல்லு. கரணம் சண்டை உனக்கு தெரிய வருமா? என்ன தெரியுமாவா? கர்ணன் சண்டையில நான் என்ன வேஷம் வந்திருக்கு தெரியுமா? என்ன? நீங்க தான் கர்ணன். கர்ணன் மகாராஜன், குடைவல்லன், சாதிபதி. சரி நான் யார் தெரியுமா? நான் தான் திருட்டோல் மகாராஜன், துரியோதன மன்னன். சரி இப்ப என்ன கட்டம் ஓடிட்டு இருக்கு தெரியுமா? தனது சேனைகள்லாம் 17ஆம் நாள் சண்டையில எல்லாமே மடிந்து விட்டது என்று சொல்லி அதாவது அண்ணனாகப்பட்ட கர்ணன் கிட்ட துரியோதன வந்து அழுவுற கட்டம். புளித்துக்கிட்டு அழுகக்கூடிய கட்டம். ஐயா பிடித்த அழுவுற கட்டம். எங்க ஒரே ஒரு பாட்டு பாடு. உனக்கு பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும் அந்த கட்டம் தான். என்ன செய்வோம் கர்ணா இந்த கெடுமதிக்கு? நல்லா தான் பாடுறான். என்ன செய்வோம் கர்ணா இந்த கெடுமதிக்கு? என்ன செய்வோம் கர்ணா இந்த கெடுமதிக்கு? அண்ணா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஓக்கர்னா ஓக்கர். ஓ கர்ணா,
போகணும். ரைட்டு. ஆமா. ஒண்ணும் பண்ண முடியாது சாமி. அவரா? அந்த நாடகம் அவரா? அவரை சொல்லல சாமி. அதானே பார்த்தேன். என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு அவர் இன்னமா எப்படி ஆளு தெரியுமா? பாரு சாமி. ரத்தம் ஒண்ணும் குறையாமே இருக்குது. ஆமா. இன்னும் அறியாமலையா தொலைகிட்டு இருக்கிறாரு. டேய், ஓய் இன்னைக்கு வைத்த நாடகம் சொல்றா. ஒரு சொல்றாவா? டேய் இங்க கவனிங்களாடா. பெரிய மனுஷன் பேசிட்டு இருக்காருல்ல. எதுக்கு அடிக்கிறீங்கப்பா? பெரிய மனுஷன் எவ்வளவு மரியாதையா அப்படி சொல்லு. பெரிய மனுஷன் பேசிட்டு இருக்கிறான் அப்படி. பேசிட்டு இருக்கிறானுங்கிற. ஓ நான் சொல்லல. இன்னும் ஒரு முக்கியமான விருந்தாளி வந்துக்கிறாரு. யார் அது? சேகரா, நம்ம சேகரா. அங்கே இரு. இன்னும் எங்களுடைய நாடகத்திற்காக வருகை தந்திருக்கும் எங்களது அக்னி புயல் அக்னி புயல் யூடியூப் யூடியூப் சேனல் அண்ணனாகிய நம்மளுடைய நாடகத்தை உலகம் எங்க ஒளிபரப்பு செய்யக்கூடிய இந்த அக்னி புயல் யூடியூப் சேனல். ஆமாங்க நம்ம சேகர் அவர்கள் வருக என்ற மணமேடைக்கு வர வைக்கிறோம். சரி, மணக்க வையா அங்க வையா சிரிக்காம மணக்க வை. இவர்தான் இவர் என்றால் இன்னைக்கு சாம்பார் சோறு தான் போடுவாங்க, நாளைக்கு போட்டுக்கலாம். இவர்தான் நீங்கள் எல்லாம் ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறார். இப்ப சரி இவருக்கு ஏதாவது கொடுக்க வேண்டியது கொடுத்து அனுப்பிச்சு விடலாம் சார். நம்ம உலகம் எங்க ஒளிபரப்பு செய்யக்கூடிய நண்பர் ஐயா ஐயா கவுண்டரா கவுண்டரா நம்ம வீடியோ எடுக்க வந்துக்கிறாரு நம்ம சேகரண்ணே. அவருக்கு அள்ளி கூட குருணை மருந்து கொஞ்சம் போயிட்டு வாங்க. இல்லையா மரியாதை கொடுக்கறதுக்கு போயிட்டு. ஓ அப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சுப்பிரமணியே கத்துக்கிட்டா மரியாதையே இல்ல. ஓ உன்னை பேசுறேன் நானு. ஒரு குடும்ப சித்திரம். ஆமா சாமி. எப்படி குடும்ப சித்திரம்? ஒரு குடும்ப சித்திரம் பெண்களுக்கெல்லாம் பிடித்த நாடகம். பெண்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான பிடித்த நாடகம். பிடித்த நாடகம். பிடித்த நாடகம் தான் சொன்னேன். சத்யாவதி கல்யாணம். சத்யாவதி ஒரு மங்களகரமான நாடகம். இந்த நாடகத்துல நீங்க யார்? உங்களோட பேர் என்ன? நாளை இன்னைக்கு என்ன நடைபெற போகிறது? எவ்வளவு நேரம் வெளியே இருப்பேன்? ஏன் அப்படி கேக்குற? எவ்வளவு நேரம் டியூட்டின்னு கேட்டேன். வெளியிற வரைக்குமே டியூட்டி. அப்படின்னா உன்கிட்ட அடி வாங்கி சாக முடியாது. அதுக்கு தான் கேக்குறியா? நான் கேட்டேன். குடிக்க கூட எல்லாம் ஓடுறான். அப்ப சௌரியத்துக்கு அடிக்கிறான் சாட்டி எடுத்துக்கிட்டு.
நீங்க போய் கேட்டாரு ஒரு அடியில போய் போட்டுருக்கீங்க. யாருக்கு வாடா வா கொண்டே புடவ வா. ஆமா சாமி பொறுமையா இருங்க சாமி, பொறுமையா இருங்க சாமி. ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ? ஏன் அவ்வளவு ஜலுப்பு? என்ன பண்ற? இப்படி ஆயிடுதா சாமி? அப்படி இருந்த போதிலும் என்னுடைய பெயரை சொல்லனே. ஆமா, உனக்கு புரிதானா என்ன? அரசாமி நீங்க உங்களோட சத்திய பேர் தவறாத மன்னன், தாராத மன்னன், பொத்தியில சிறதசீலன், சிறந்தசீலன், என்னுடைய வீரோ உங்களுடைய வீரோ குலபோச்ச மகாராஜே. மன்னனுக்கு ஐயா, என்ன இந்த மதிப்புக்க மரியாதைக்குரிய மரியாதைக்குரிய நமது அரியானூரிலிருந்து வருகை தந்திருக்கும் ஹரியானூர் அடேங்கப்பா 11 பேர். ஓய் சாமி அவங்க பேரத்தான். என்ன பேரு? அடேங்கப்பா 11 பேர். என்னடா பேரு? பேரே அத்தாயாக்குற, என்னென்ன பேருன்னு கேக்குற? 11 பேர். இந்த குரூப்போட பேரு, குரூப்போட பேரு. ஓஹோ, அடேங்கப்பா 11 பேர். சரி. அன்பளிப்பு செய்திருக்கிறார். அடேங்கப்பா 11 பேர். அடேங்கப்பாவே நல்லா இருக்கணும். நண்பா என்னங்கய்யா பேரு பாருங்க பேரு. சொல்லுங்க உங்க பேர் என்ன? நீங்க யாரு? சொல்றா. எங்க இருந்து வந்திருக்கீங்க? உங்களால இன்னைக்கு என்ன நடக்க போகுது? என்னுடைய வீரோ ஆமா, குலபோச்ச மகாராஜே. அப்படியுடைய வீர குலபோச்சனாக இருந்தாலும் உன்னை பெத்தாலே உங்கள் தாய், உங்க அம்மா, உங்க அம்மா அந்த மகராசி, அந்த கற்பு கரசி யார் அவ? அவங்க யாரு? யார் அவ? அவங்க எப்பேற்பட்டவர்கள்? சொல்லுங்க சாமி. பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ? ஏன் பிறந்தாய், ஏன் பிறந்தாய் மகனே,
இங்கு வந்தேன் பிறந்தாய் செல்வ மகனே நீ பிறந்த காரணத்தை அண்ணே மகனே செல்வா ஏய மைசூர் பாக்கு ஏய வக்கீல சொல்லுப்பா. நீ பிறந்த காரணத்தை முன்னவே தெரிஞ்சிருந்தா சரி, ஊசி போட்டு களைச்சிருப்பேன் கொண்டு பையனை வேணான்னு சாமி கோவத்தை மேலும் தூண்டிக்கிட்டே இருக்கிறது. கத்தாலே உங்க அம்மா யாரு சாமி உங்க ஆயா இப்பேற்பட்ட ஆனலகனை என்று எடுத்தாரு. உங்க மீச நல்லா இருக்குது சாமி என்ன சொல்றேன்? நாளைக்கு இதே மாதிரியே எனக்கும் வரைஞ்சு விடு சாமி என் பொண்டாட்டி இந்த மாதிரி மீசனா ரொம்ப பிடிக்கும் சாமி மறையிற பேசியாது. அப்புறம் சொந்த மீசையடா. என்ன சுப்பிரமணி சொல்ற சொந்த மீசை. முள்ளு புழுத்து சட்டாளா நல்லா இருக்குது சாமி முள்ளுடிக்கி ஏற்றம் நீ அதிகம் பேசிக்கிட்டு இருக்கிற. எம்ஜிஆர் மீச நல்லா இருக்கு. நம்ம கூலிப்பட்டி சுப்பிரமணிய வாத்தியார் சொல்ற மாதிரி தலை கிள்ளி தடத்துல போட்டுருவேன். சரி சாமி ஆமா. மகராசை எங்க படுத்துட்டு விடுறாங்க எங்க படுத்து பெருமா கோயிலுக்கு தத்துக்கிற ஹோட்டல் படுத்துருப்பாரு. சரி சாமி இருந்தாலும் உங்க தாய் தந்தைகள் யார்? என்னை பெற்றார்களே என் தாய். உங்க அம்மா என் தாயோ கோமகவல்லி. ஐயோ கோமகவல்லி. உங்க அப்பா கோமகவல்லியை மணமுடித்தாரே உங்க அப்பா என் தந்தை அவர் எப்பேற்பட்டவர்? தந்தையோ விக்ரம மன்னன். தந்தை விக்ரம மன்னன். விக்ரம மன்னனுக்கும் கோமகவல்லிக்கும் கோமகவல்லிக்கும் நான் மகனாக பிறந்து ஒரே பையனா இல்ல எத்தனை பேர்? போதாதா ஊரை காக்க. ஊரை கெடுக்கிறதுக்கு ஒரு பையன் போதும். ஊரை காக்க. அதான், அதான். யாரு நீங்க ஒரே பையனா? ஆமாப்பா. வாழைக்கு ஒரு குலை. ஒரு கொலை போல. சரிங்க. தாய்க்கு ஒரு மகனாக பிறந்து ஒரு மகனாக பிறந்து வாழ்ந்து வரக்கூடிய இருப்பிடத்தின் பெயர் தேசம். எங்க இருக்கிறீங்க? உங்க சாம்ராஜ்யம் எது? நான் இங்கே வந்து வருகிறேன். உங்களுக்கு நாடு நகரம் இருக்குதா? அப்ப நாடு நகரம் எல்லாம் இருக்குமா ஒரு மன்னனுக்கு? பார்த்தால் ஒரு நாடாளக்கூடிய மன்னர் போல் இருக்கிறது. நீங்கள் எந்த நாட்டை ஆண்டு வருகிறீர்கள்?
சுவாமி அரசே மகாராஜா நான் எந்த நாட்டை பரிமாணம் செய்து வர்றேன்? மன்னனாகப்பட்டவர் வாழ்ந்து வரக்கூடிய நாடு நகரங்கள் எந்த நாடு எந்த தேசம்? விந்தநந்தனாபுரி. ஓ, தங்களுடைய நாடு விந்தநந்தனாபுரி. ஆமா. விந்தநந்தனாபுரி ஆண்டு வருகிறேன் விந்தநந்தனாபுரி ஒரு குடையத்தில் சரிங்க. மன்னனுக்கு ஒரு குறை என்றால் நாட்டு மக்களுக்கு ஒரு குறை இல்லாம ஒரு குறை இல்லாமல் நெறிமுறை தவறாக சாமி அரசாட்சி செய்து வரக்கூடிய மன்னனாகப்பட்ட குணபோஜ குணபோஜ மகாராஜன் சாமி காலகாலத்தில் திருமணம். நீங்கள் யாரை கல்யாணம் ஏன் புல்லட் ஸ்டார்ட் பண்ற? புல்லட்டியா? ஆமா, நீ நான் சிரிக்கிறத பார்த்தா உனக்கு புல்லட் சாட். டேய், அந்த காலத்து வண்டி பாத்துக்கிறியா? புல்லட், டீசல் புல்லட். அப்படிதான் ஸ்டார்ட் ஆகும். யார கல்யாணம் பண்ண? இடம் தெரியாத பேசிட்டு இருக்கிற. நம்ம பொண்டாட்டி யாரு? எப்படி நீ ஒன்றரை முடிச்சு நான் ஒன்றரை முடிச்சா? நீங்க உங்களுக்கு எதுன்னு கேட்டேன். அப்படி கேளு. கல்யாணம் பண்ணிட்டீங்களா? கரசி ஒரு நாடாலும் பண்ணேன். தானே நெறிமுறை தவறாத அரசாட்சி செய்து வரக்கூடிய கல்யாணம் என்று சொன்ன உடனே குணபோஜ மகாராஜா உங்கள் முகத்தில் ஒரு ஆனந்தமான சந்தோஷம், ஆமாப்பா, ஒரு மகிழ்ச்சி. மகிழ்ச்சி. யாரு யார் அவ? என்னடா அவங்கற அவங்கற யாருங்க அவங்க? அப்படி கேளு. யார கல்யாணம் பண்ண? நான் யார மாலையிட்டேன்? கல்யாணம் பண்ணிக்கிறே உங்களுடைய தேவடியார் யார்? கச்சி வாயில விட்டு கடவா வரைக்கும் கழிச்சு விடுவோம். படவா தேவியால். தேவியால் யாருன்னு கேட்டேன். மாமா, மாமா அங்க வா. மாமா, அவர் உனக்கு மாமனா? எப்படி உனக்கு மாமே? என்ன எப்படி மாமாங்கிற? இவங்க தம்பி பொண்டாட்டியாரு எங்க அக்கா. அப்படியா? ஆமா. ராசாத்தேக்கா. ராசாத்தேக்காவா? ஆமா. உங்களுக்கு மாமே. மாமே. ஆமா. மாமா உனக்கு? ஆமா. எவ்வளவு ஒரு காலையில சம்பளம் உங்களுக்கு? காகரியா 13. காகரியா 13. சரி, நீ பேசிட்டு ஒரு கொலையும் காதுல புரியல. ஏக்கச்சக்கம் பேசலாம் மாமா. போட்டு வாங்கி விடு. மாமன் சொல்லிட்டாரு. ஆமா, உங்க மாமன் சொல்லிட்டாரு. ஆமா, உங்க மாமா காலையில எப்படி வீட்டுக்கு போயிடுறான்னு பாத்தாரு. சரி விடு. ரோட்ல இருக்கலாம். சரி மாமா. டேய் மாமா. டேய்
ஏ மாமா சொல்லணும் நானு ஏ மாமாண்ணா என்ன சொல்லிருக்கலாம் மாமா? ஓ அப்படியே இருக்கு வா மாமா குழாய் முடியுது எனக்கு தான் மாமா, உனக்கு மாமா இல்ல. எனக்கு எப்படி மாமா ஆக முடியும்? நண்பா போடா சொல்றா. பெரிய மனுஷன் மரியாதை சொல்றாரு. அவர் பெரிய மனுஷன் கிடையாது, அவர் பெரிய மனுஷன் ஓட்ட சொல்றா. அப்படியா? சரி விடு. சரி வீடு சொல்றா. நீங்க தான் சாமி விடுறா. நீங்க நான் தார மாலையிட்டேன். அந்த கட்டான கட்டளை, அந்த கண்ணாட்டி ரஞ்சிதம், என் மனைவியோ சற்குணவதி. அன்புணவதி. உங்க மனைவியை திருமணம் செய்து திருமணத்தை செய்து காலகாலத்துல ஏதாவது கணவனும் மனைவியும் இந்த வாழ்க்கையில கூடி கலந்து கூடி கலந்து ஈடுபட்டு கூடி கலந்து எங்களுக்கு ஒரே மகன். பரவாயில்ல. எங்களுடைய மகனுடைய பேரோ முத்துராஜ். பையன் முத்துராஜ். ஒரே ஒரு மகனை பெத்தெடுத்து எந்த குறையும் இல்லாம இருக்கீங்களா? இல்ல வாழ்க்கையில ஏதாவது கஷ்டங்கள் ஏதாவது? சொத்து சுகத்துக்கு குறை இல்ல. ஆமா, பார்த்தாவே தெரியுது சாமி. நாட்டு குடிமக்களுக்கு குறை இல்ல. சரி, அப்புறம் நாட்டுல குறை இல்ல, நகரத்துல குறை இல்ல, குடும்பத்துல ஏதாவது குறையா சாமி? நண்பா, ஐயா, என் வாழ்விலே ஏற்பட்ட ஒரே குறை. என்ன பிரச்சனை? அது என்ன குறை தெரியுமா சாமி நடந்தது? நண்பா, ஐயோ என் மனைவி மாட்டுனே ஆகா மனிதனாடா.
என் மகன் முத்துராஜி பால்மட மறவாத பச்சள குழந்தை. குழந்தை சரிங்க. யாருக்கு என்ன பாவத்தை செய்தோம், யாருக்கு என்ன தீக்க செய்தோம், தானே அண்டி அடித்தோமா, அநியாயம் செய்தோமா, பாசல் அடித்தோமா, அவன் தப்பாத்தான் கிழித்தோமா, பிள்ளைப்பால் கேட்டவருக்கு நாங்க தண்ணிப்பால் கொடுத்ததுண்டா? என்ன சாமி என்னுடைய அரைச்சாட்சி எப்படி தெரியுமா நண்பா? சாமி கோழி குஞ்சும் கடனும் ஒரு இடத்துல இறப்பு இருக்கணும் உங்க நாட்டுல. ஆமா சரிங்க. கீரியும் பாம்பும் ஒரு கிண்ணத்துல பால் குடிக்கணும். பால் குடிக்கணும். ஆமா. சிங்கமும் பசுவும் ஒரு குளத்துல ஜலம் அருந்தணும். மறந்த வேண்டும். கொன்னு பகை. எப்படி பசுவ சிங்கம் பார்த்தா விடுமா? விடாது சாமி, விடாது. கீரி பாம்பை பார்த்தா விடுமா? விடாது. கோழி குஞ்சு கிரணம் பார்த்தா விடுமா? இது எதுக்குமே சேராது சாமி. அப்படி அறநறி தவறாத அரைச்சாட்சி செய்து வந்த நான், நீங்க யாருக்கு எந்த பாவத்தையும் செய்யாதன்னா, சரிங்க. என் மனைவி சக்கரவதி மகன் பச்சள குழந்தையா இருக்கிற போது மாட்டு படிச்சு விட்டாளா? மாண்டு மணிந்து விட்டாள். என்னுடைய மனைவி மாண்டு மறைந்த பிறகு சரிங்க. மறு திருமணம் செய்தா மானுக்கு மாற்றா தாய் குடும்ப நேரம். நல்ல மனசை. ஆமா சரிங்க. மறு திருமணத்தை செய்தா ஆட்டான் தாய் கொடுமை நேரும் மகனுக்கு. ஆமா. நம்ம வாழ்வை இனிமே மகனோட முடிய வேண்டும். அப்படி என்று மறு திருமணமே செய்யாத என் மகனுக்கு என் மனைவி இருந்தா எவ்வளவு செல்வாக்கா வளர்த்துவாள, அதை விட 10 மடங்கு செல்வாக்க ஊட்டி வளர்த்து என் மகனுக்கு எந்த விதமான குறை இல்லாம சந்தோஷமா வச்சிருக்கீங்க. என் மகன் சந்தோஷமாக இருக்கிறான். முத்துராஜ் இப்ப முத்துராஜ் எங்க போய் இருக்கிறாரு சாமி? பாடசாலை சென்று இருக்கிறான்பா சாமி. அதனால நண்பா எந்த குறையுமே இல்லாத இந்த நந்தனாபுரியில மக்களுக்கு ஒரு குறை என்றால் மன்னன் குறை என்றால் அதை மக்களுக்கு குறை என்றால் அதை யார் தீர்க்கணும்? மன்னர் தான் தீர்க்கணும். அதனால மக்களுக்கு எந்த விதமான குறையுமே இல்லாம அரைச்சாட்சி செய்து வர்றேன். அதனால யாரோ வர்றது போல தெரிகிறது. யாரே வராங்க பாக்குறேன். நீ அழுவுறது போல தெரியுது. இந்த குடிமகன் அழுவுறானா சிரிக்கிறானான்னு ஒன்றுமே தெரியலையே. நாட்டிலே இருக்கக்கூடிய குடிப்படைகள் பார்த்தாவே தெரிகிறது. சரி நாங்க பாருங்க கரும்பு போட்டுருந்தோம், பானை வந்து தின்னு போகுதுங்க. கரும்ப வந்து பானை தங்குதா? ஆமாங்க. இது எங்கேயுமே கேள்விப்படாத ஆணை ஆணை. அப்படியா? ஆமாங்க. சரி கல்லக்கா போட்டுருங்க. சுள்ளெரும்பு கள்ளக்காய நோடுதான். ஆமா கட்டெரும்புங்க. சரி அதனால கரடி வெளி சிம்மம் நாட்டை அதான் செய்கிறது. நீங்க செய்யும் வேளாமை எல்லாம் பிறகு ஜாதிகள் அழித்து வருகிறது. சரி அதனால எங்களை அடிச்சு மிருகத்தை காப்பாத்துங்க. அண்ணா அப்படி இல்ல, மிருகத்தை கொண்டு நம்மளை காப்பாத்துன்னு சொல்றோம். நாங்கள் அன்னி நாடு போறோம், இந்த நாட்டுல நாங்க வாழ முடியாது. குடிமக்களே, என் நாட்டை விட்டு நீங்க அன்னி நாடு போனா எனக்கு தான் கெட்ட பேரு. இந்த நந்தனாபுரியில் ஆண்டு வரக்கூடிய குடிமக்கள்
மன்னன் சரியில்லாத காரணத்தினால நாட்டை விட்டு போறாங்கன்னு எனக்கு தான் எழுதி சொல். உங்கள் மக்களுடைய குறையை தீர்க்க வேண்டியது மன்னனுடைய கடமை. நீங்க கவலைப்பட வேண்டாம், உங்க இதாசனம் போங்க. நான் வேட்டையாடி மிருகத்தை எல்லாம் அடித்து உங்களுக்கு நன்மையை தேடி கொடுப்பது என்ன சேர்ந்தது? மகாராஜா சொல்லுப்பா. ஆளுக்காரம் போறது அத்துவானம், மகம் போறது மத்தியானம். சரி, தாங்களா வந்து வேட்டையாடி குடிமனையில் குறைய நீக்கணும். நிறைய தப்பா வர்றேன் அப்படின்னா என் வீட்டுக்காரி கட்டிக்கிறதுக்கு சேல் இல்லைங்க, அது குறைஞ்ச சொல்ல காரணம் இல்லை. என் மனைவி இருந்தா சேலை கொடுப்பா. ஆமா, என் மனைவியே நாட்டு சில காலம் ஆகிவிட்டது. ஆமா, அதனால என் மனைவி இல்லையே, நான் சேலைக்கு எங்க போவேன்? அதானே. நாங்க போய் போட்டிக்கார பாட்டியாக்கிட்ட வாங்கிட்டு போயிடுறேன். வாங்கிடுவோம். சரி, நான் நிவட்டுங்களா? என்ன இது பேக்கு? இது இதுல இருக்கிறது பூரா அது இது எல்லாம் உள்ள வச்சிருக்கிறேங்க. கொஞ்ச நாளும் பொண்ணு புறாரு. ஆமா, சில காலத்துக்கு முன்ன எங்க நாட்டுல இப்படிதான் பரி காதந்து போயிரும். ஆமா, யாத்திரைக்கிற பரி அதுக்கு இப்படிதான் கொண்டுட்டு வருவாங்க. ஆமாங்க. சரி, வரட்டுங்களா? போய் உட்கார். டேய் யாரிக்கே, குடிமக்களுடைய குறையை தீர்க்க வேண்டும். நானே குடிக்கல இல்ல, நீயே குடிக்கல. அப்புறம் உனக்கு என்ன டீ? சரி மாமா சொல்லு. கரெக்டா தான் சொல்லி இருக்கிறேன். இல்ல நீ எங்க மாமல்ல காலையில போகணும், எங்க அக்கௌண்ட்டுக்கு போகணும். ஏய் சாமி மகாராஜா, இருந்த போதிலும் குடிமக்கள் அனைவற்ற பேரும் குடிமக்களுடைய குறையை தீர்க்க வேண்டும். ஒப்பாரி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். காலகத்துக்கு வேட்டைக்கு போகணும். என் மகன் புத்தராஜனை வரவழைத்து அவனிடத்து இந்த வார்த்தையை சொல்லிட்டு, நான் கானகம் குடிமக்களுடைய குறையை தீர்க்க வேட்டைக்கு போகணும். சரி, நான் அழைத்ததாக உன் தந்தையார் அழைத்தார் என்று அதி சீக்கிரம் என் மகன் முத்துராஜன் அதி சீக்கிரம் அழைத்துவா. அப்படியா? சீக்கிரமாக போறேன், தேடுறேன். உங்க பையன் எங்க இருந்தாலும் தரத்தரன்னு இழுத்துட்டு வரேன். நீ என் பேரை சொன்னா போதும், வந்துருவானா? புனபோஜ மகாராஜன் உன் தந்தையார் அழைத்தார் என்றா எங்க இருந்தாலும் என் மகன் பறந்தடித்து வந்துருவான். அகட்டும் ஐயா, சீக்கிரம் அழைத்து வர சாமி. அறிவிருக்கா சபையர்களே, இப்படி இந்த பிரகாரமாகத்தானே அதாவது முத்துராஜி அழைக்க இப்பொழுது இளவரசராகப்பட்ட முத்துராஜி வருவிதம் காண்க.
ஓய் ஓ என்ன சமாச்சாரம் சாமி இங்கே மகாராஜா நண்பா சாமி சீராக நிறைந்திருக்கும் தெய்வ சபை அமைந்திருக்கும் சபை இச்சபையின் முன்பதாக அம்மா சொல் சூடு ஏறிக்கிட்டு இருக்குது சரி இருக்கட்டும் பரவாயில்ல ஆளு உடம்பு இல்ல சாமி நல்லா வெயிட்டான உடம்பா இல்ல பாடி வீக்கான்னு பார்த்தேன் ஆடாபிரதாபமார்களும் மார்களும் அனைவரும் தாய்மார்களும் அனைவரும் சரியாக சூழ்ந்திருக்கார்கள் ஆமா சாமி இங்கனும் நம் நாடகத்தை காண வந்திருக்கும் அனைத்து ரசிக பெருமக்களுக்கும் நமது கலைக்குழுவின் சார்பாக கலைக்குழுவின் சார்பாக பணிவான நமது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி எப்படிப்பட்ட புண்ணிய சபை யாரால் எதற்காக அரங்கேற்றம் செய்யப்பட்டது? இன்னைக்கு வைத்திர நாடகம் எதுக்காக நாடகம் வச்சிருக்காங்க தெரியுமா? இருங்க நான் இப்ப சீட்டு கொடுத்துருக்காங்க படிக்கிறேன். படி படி படி. ஒரு ஊர்ல ஒருத்தி அது வேற இது வேற. 10 ரூபா காசு கொடுத்துட்டீங்கன்னு கம்முன்னு ஓடுறேன். ஒரு ஊர்ல ஒருத்தி அவள் பெயர் குரத்தி அவளை 4 பேர் துரத்தி மூலையில நிறுத்தி பாரு புடுத்தி குயிப்பட்டி மாரியம்மனுக்காக காட்டூரை சேர்ந்த கணேசன் பெருமாய் குடும்பத்தினர்கள் மற்றும் அவருடைய மகன்களாகப்பட்ட பரமேஸ்வரன் பரமசிவம் பிரபா விஸ்வநாதன் கவின் கவினா கவிசுங்களா கவின் கவின் அதனால இவர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இன்னைக்கு நமது சிறப்பான முறையில் நாடகம் அரங்கேற்றம். அதனால இந்த அம்மனுடைய அடையரகத்தினால வாழ்வும் குறைவற்ற செல்வமாக பல்லாண்டு பல்லாண்டு காலம் நீடோடி வாழ வேண்டுமா எல்லா வல்ல உலக நாயாக விளங்கும் அந்த பராசக்தியை சபை சார்பாக நாமும் பிரார்த்திப்போம். நாம் நடத்தக்கூடிய நாடகமோ அதாவது நாவல் சுகத பாரதமோ ராமாயணமோ சிவபுராணமோ கிடையாது. சத்யாவதி திருமணம் சத்யாவதி கல்யாணம் நட்டு மட்டையிலேயே வச்சு போடுவேன். அத்தியிலேவா முன்ன வேற எதாவது விட்டுருவேன். ரொம்ப ஏதோ கோவப்படாத ஆளுன்னு பார்த்தா அடிச்சு போடுவீங்களா சாமி? கவனிக்கிறது தான் இன்னைக்கு. சாமி எல்லாம் போட போடன்னு சத்தம் வருது. இந்த சத்யாவதி திருமணம் என்று சொல்லக்கூடிய நாடகத்திலே என் பெயர் என்ன? உங்களுடைய பெயர் என்ன சாமி? உங்களால இன்னைக்கு என்ன நடக்க போகுது? நீங்க யாரு? எங்க இருந்து வந்திருக்கீங்க? உங்க அட்ரஸ் என்ன? எல்லாமே சொல்லுங்க சாமி. ஆதார் கார்டு வேணுமா? ரேஷன் கார்டு இருந்தா கூட
ஆனா எல்லாம் மாறு என்பது பழைய பொய்யடா, எல்லாம் பழைய பொய்யடா. சின்ன பையனே சரி கேளடா கேளடா கேளடா. நான் சொல்ல போற வார்த்தை எல்லாம் எண்ணி பாரடா தம்பி, எண்ணி பாரடா. சொல்லு சொல்லு. ஆளும் வளரணும் ஆளும் வளரணும் ஆளும் வளரணும் அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சி. ஆளும் வளரணும் மகாராஜா உங்க புல்லும் ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் புகழும் வளரணும். இது வளர்ந்ததுக்கே தெரியல. என்னுடைய நேரம் ஆளு நல்லா ஏன்றா, ஆளு நல்லா வயசு போயா நல்லா என்னடா எல்லாம் சரியா போட்டிருக்கீங்கன்னு பார்த்தேன். சரியா இருக்குது. சரி பரவாயில்ல. ஐயா புகழறியா பையன். என்னுடைய நேரம் யார் நீங்க? பாலன் முத்துராஜன் அறிந்தாயா? குழுக்கல என்ன குழுக்களது? முத்துராஜ் முத்துராஜ் வருகிறார் என்றால் முத்துராஜ் வருகிறார் என்றால் கீழே பூமி மேல ஆகாயம், கீழே பூமி மேல ஆகாயம். சாமி கண்ணத்தன சாமியா சாமி, நீ மேல படுதா கட்டிட்டு தெரியல. படுதாக்கு மேலதான் ஆகாயம் இல்லை, படுதாக்கு மேல வேப்ப மரம், அதுக்கு மேலதான் ஆகாயம். ஓம் சக்தி. சரி, ஏய் நான் அதை கேட்கல. இந்த குழுக்கள் போட்டியே அது என்னடா இது குழுக்கள்னு கேட்கறேன். மண்ணுக்கும் மின்னுக்கும் உங்களுடைய பேரும் புகழும் ஓங்குக, வாழ்க மன்னன் வாழ்க, மன்னன் குதி வாழ்க, குடி 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 வாழ்க அப்படின்னு உங்களை மேல உயர்த்தி விட்டேன். அது என்னது குழுக்கள் போடாத சொன்ன என்ன இல்ல சாமி, அப்படி சொன்ன ஒரு ஒரு நல்ல ஒரு சுறுசுறுப்பு மனிதனுக்கு, குழல்காரன் கொட்டிக்காரனுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம். அப்படி என்னுடைய வாழனாகிய முத்துராஜனாக இருந்தாலும் தாலே அந்த மவராசி தாய் தந்தைகள் உம்மா அவங்க தாய் உங்கள் அன்னையால் எப்பேற்பட்டவர்? யார் அவங்க? ஐயா அரசே சுவாமி, 10 பெண்கள் ஒரு சாணங்கத்திலே வருத்தமில்லாத சுமையாக சுமந்து பெற்ற என் தாயா சற்குணவதி, உங்களுடைய தாயோ சத்துமாவு.
சர்க்குணவதிடா. மார்கை எடுத்து கொடுவேன். அப்படின்னா நான் பேசவே மாட்டேன். சர்க்குணவதி. ஆமா, உங்கள் தாயாகப்பட்ட சர்க்குணவதியை மாலையிட்டாரே உங்க அப்பா. அவர் எப்பேற்பட்டவர்? குணபோஜன மகாராஜன். குணபோஜக மகாராஜன். ஆமா. குணபோஜக மகாராஜனுக்கும் உங்க சர்க்குணவதிக்கும் நீங்க ஒரே பையன். ஒரே ஒரு தவப்புதல்வன். ஏய் பொட்டிக்காரா, ஒரே ஒரு சேத்திர புலத்தரவன். சேஷ்ட புத்திரன். சேஷ்ட புத்திரன். ஆமா. ஒரே ஒரு பையன்னு சொல்றீங்க. ஒரே மகனாக பிறந்து வாழ்க்கையில எந்த குறையும் இல்லாம சந்தோஷமா வளர்த்திட்டாங்க. கஷ்டம் என்பதே தெரியும். எங்களுடைய நாடு விந்தநந்தனாபுரி. நாடு விந்தநந்தனாபுரி. ஆமா. சரி சாமி, இதை யாரிலோ கடமை தவறாமல் என் தந்தை அரசாட்சி செய்து ஒரு நாளிலே என் தாயை திருமணம் செய்து நான் ஒரே ஒரு தவப்புதல்வனாக நான் பிறந்த பிறகு எனக்கென்று இருக்கக்கூடிய மனக்குறை என்ன தெரியுமா? நாட்டினுடைய எதிர்கால இளவரசன். ஆமா சாமி, இளவரசர் நீங்க. அப்படி இளவரசனா இருந்தாலும் எனக்கென்று இருக்கக்கூடிய மனக்குறை என்ன தெரியுமா? என்ன மனக்குறை? 10 திங்களும் என்னை சுமந்து பெற்ற என் தாயாகிய சத்குணவதியானவள் நான் பால பருவமாக இருக்கும் போதே இந்த மண்ணுலகை விட்டு விண்ணுலக போய் சேர்ந்தார். எங்க அப்பனும் அம்மாவும் செத்து போயிட்டாங்க. என்ன சொல்ற? எனக்காவது அம்மாதான் இல்ல, உனக்கு அப்பா அம்மா 2 பேருமே இல்லையா? போயிட்டாங்க சாமி. ஏண்டா எங்க அம்மாதான் நோய்வாய்ப்பட்டு செத்தாங்க. உங்க தாய் தந்தை என்னப்பா ஆனாங்க? எங்க அம்மா நோய்வாய்ப்பட்டெல்லாம் சாவல சாமி. ஆக்சிடென்டா இருந்தா கூட 5 லட்சம் 10 லட்சம் வாங்கி திருப்பிட்டு வீட்டோட திருப்பினேன். நான் என்ன கொலைக்கு கோமலி வேசம் ஆடுறேன். செத்து போயதோட பரவாயில்ல. என்ன ஏசுனா வந்து செத்து போயிட்டாங்களா? ஏன் பத்தாலக்கார சாமி அவனை கப்பல இருக்கு சொல்லுங்க. எனக்கு எவனே வந்தா சாமி. சரி, ஏன் உன் தாய் தந்தைகள் ஏன் இருந்தாங்க? நானே மருந்து வச்சு கொண்டு போட்டேன். இந்த உலகத்துல நாம கண்கண்ட தெய்வமே தாய் தந்தை தானே. ஆமா சாமி. அப்படிப்பட்ட தெய்வத்துக்கு ஏன்டா மருந்து வச்ச? ஏன் வச்சேன் சொல்லு. அம்மா இருக்கிறாளே கண்டா பேசக்கூடாது. அப்பா அம்மாவை தாய் தந்தை அப்படியெல்லாம் பேசக்கூடாது. நான் இதுக்கு மேல பேச மாட்டேன். எங்க அம்மா இருக்கிறாளே வாய் தவறி வந்துருச்சு. மாரியம்மா என்ன மன்னிச்சிரு. எங்க அம்மா இருக்கிறாளே சாமி, அவளுக்கு டெய்லி கூத்தடைப்பட்டு வீட்டுக்கு போனா வெத்தலை பாக வேண்டி போகணும் சாமி. அந்த காலத்துல அவங்களுக்கு நாம செய்ய வேண்டியதை அவங்க ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்கறது தாப்பா. பெரிய மனுஷன். ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான் சாமி. ஆனா வாங்கிட்டு போய் கொடுத்தா அவன் மட்டும் போடுறது இல்லைங்க. 4 பிரெஞ்சு சேர்ந்துக்கிறாளுங்க. அவங்க வயசுல 4 பேரு செல்லாய் வாடி, கந்தாய் வாடி, குப்பாய் வாடி, செல்லாய் வாடின்னு சேர்ந்துட்டு வீட்டுக்கிட்ட ஒரே நாயம் நாயம் சாமி. உக்காந்துக்கிட்டு ஊர் நாயம் உலக நாயம் வீட்டு வாசலெல்லாம் வெத்திலிச்சு சாமி. கூத்தாடி போட்டு வீட்டுக்கு போய் நான் கட்டுல போட்டு தூங்குறதுக்கு வழியா பேசி தொலைய என தூங்கவே விடுறதில்ல. அவ ஒரு பக்கம் எங்க அப்பா இருக்கிறானே வக்காளோ அப்படிலாம் பேசக்கூடாதுடா. என்ன சாமி வரலட்டும். கோவப்படாத. அவனுக்கு கட்டி கொடுக்குது. அவனுக்கு அப்படிதான் கூத்தடிப்பட்டு வீட்டுக்கு போனா அவனுக்கு ஒரு கோட்டம் சாமி. அவன் பொழுதுக்கு MC VSOP மத்த பராட்டெல்லாம் பிடிக்கிறது இல்ல. அது ஒண்ணு. அவனுக்கு வெள்ளச்சி பலட்டர் வாங்கிட்டு போகணும் சாமி. என்ன வெள்ளச்சிது? வெள்ளச்சி இல்ல, சிகரெட் வச்சு சிகரெட் சாமி. கண்டா ரோலி பையலுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்தா சத்தம் போடுறாங்க. என்ன தூங்க விடுறது இல்ல. கூத்துக்கு வந்தா உழைச்சே சாவறது சாமி. உழைக்குது. அதனால கூட்டுக்கு போய் எல்லாம் தூக்க முடியறது இல்ல. பார்த்தேன் வந்துருச்சு. இவங்க கிட்ட நம்மளால மண்ணு கட்ட முடியாது. ஓலாம் போய் சின்னப்பம்பட்டி போய் 1 கிலோ பன்னிக்கீரை எடுத்துக்கிட்டேன் சாமி. பன்னிக்கீரை எடுத்துக்கிட்ட எலி மருந்து கொஞ்சம் வாங்கிட்டேன் சாமி. அவங்க ஏதோ நாய் பேசிட்டு போறாங்க, அதுக்காக நீ ஏன்டா சாவணும்? நான் சாவற நினைச்சிட்டியா? சொல்றது முழுசா கேட்கணும். எலி மருந்து வாங்கணும் சாமி. கறி 1 கிலோ எடுத்தேன். கறி குழம்பு வச்சேன், மருந்து வச்சேன். எங்க அப்பா அம்மாவுக்கு 2 பேருக்கு கொடுத்தாங்களா, நானே கொண்டு போட்டேன். அப்பா செத்து போயிட்டாங்க சாமி. அலாவத்தான். சரி விடு. அழுதாலும் மாண்டவர் வீடு வந்து அதனால
என்னை சிறு வயதாக இருக்கும் போதே என் தாய் என்னை விட்டு பிரிந்திருந்தாலும் உங்களை யார் சாமி வளர்த்தியது? என்னை வளர்த்து ஆளாக்கியதெல்லாம் எப்படி வளர்த்தீங்க? என் தந்தையே குலபோஜக மகாராஜன். பசங்க தாய் இல்லாத குறையே தெரியாமல் என்னை தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் இருந்து என்னை வளர்த்தவர் என் தந்தை குலபோஜன மகாராஜன். இளவரசர். ஏய், ஐயா என்னதான் சொத்து சுகம் நாடு நகரம் இருந்தாலும் பொன்பொருள் திரவியம் இருந்தா இந்த உலகத்துல எதை வேண்டுமானாலும் விலை கொடுத்து வாங்கிடலாம். ஆமா சாமி. ஆனா பெற்ற தாய் தந்தையே விலை கொடுத்து எந்த சந்தையிலேயாவது வாங்க முடியுமா? ஐயா எப்படி வாங்க முடியும்? அதுதான்ப்பா என் மனதில் இருக்கக்கூடிய குறையை தவிர வேற எனக்கு எந்த விதமான குறையுமே இல்ல சாமி. நண்பா. அப்படி இருந்தாலும் காலை எழுந்த உடனே காலை கடன்களை முடித்த உடனே என் கண் கண்ட தெய்வமா என் தந்தையாகிய குலபோஜன மகாராஜா அப்பா அவருடைய திருவடியை காண்பதே என்னுடைய வேலை. பார்க்கலாமா? வந்து தெரியுமா? உங்க தந்தையாராகப்பட்டவர் தங்களை சீக்கிரமாக தரவென்று இழுத்து வர சொன்னார். கையிலப்பா அப்படி சொல்லியே இருக்க மாட்டாரா? குடிக்கு பையனை கூட்டிட்டு வாடா அப்படின்னு. அப்படியா? வருது மண்டி போட்டு பாடுனீங்க. நானும் அப்பா நானும் மண்டி போடுப்பா. போடுவேன், நான் கொடுக்க மாட்டேன். பையன் வந்திருக்கிறான். பையன் கண்ணை முத்துராஜி தங்களுடைய திவ்ய பத்மாவளங்களுக்கு தங்கள் அருமை மகனாக விளங்கக்கூடிய முத்துராஜி ஆயிரம் ஆயிரம் நமஸ்காரம். சோத்துக்கிறதா சுகமாயிரு, பண்ணி விட்டு போங்கறியா? விருப்பம். கண்ணை முத்துராஜி என்னுடைய வாதத்தை படித்தபடியாய் இந்த பரந்த உலகத்துல ஏதோ ஒரு குறைபாடும் இல்லாம சுகசீவியாய் வாழ்ந்திருப்பாயப்பா. தங்களுடைய ஆசீர்வாதமோ முக்கோடி தேவர்களும் ஒன்றாக இணைந்து என்னை ஆசீர்வதித்ததற்கு ஒப்பாகும். இருந்தாலும் அப்பா
சொல்லி தரன்னு இழுத்துட்டு வாடா என் பையனை நீ அவன். ஏண்டா நீங்க தானே வேகமா வர சொன்னீங்க. என் மகனை அதி விரைவில் அழைத்து வாடான்னு சொன்னதுக்கு தர நீங்க தானே சாமி பையனை கூட்டிட்டு வர சொன்னீங்க. 10 நாள் தான் ஓட்ல தேடினேன். பையன் எங்கேயும் கிடைக்கல. முள்ளு சந்திரத்துல உட்காந்துட்டு குடிச்சிட்டு இருந்தான். வந்துட்டேன். என்ன குடிச்சிட்டு இருந்தான்? துண்டு பீடி. டேய், இந்த என் முத்துராஜ் மகன் இல்ல. பேர் பட்ட ஆளா? இந்த முத்துராஜ் என் பையன் முத்துராஜ். அப்படி சொல்லு. உன் பையன் அந்த என்ன பக்கம் விஷயம்? முத்துராஜி, அது விரைவில் உன்னை எதனால வரவழைச்சேன்னு தெரியுமா? என்ன விஷயம்? சந்தோஷமான விஷயம்பா. முறைக்கல சாமி. எங்க போகணும்னு கேட்டேன். அவளச்சரம் முடிச்ச நாய இல்ல சாமி, எங்க போகணும் தான் சாமி கேட்க முடியும். எங்க இது பாசி வரைக்கும் எல்லாம் சொல்ல முடியும், கேட்க முடியாதா? எங்க ஊரு பாசியில அப்படிதான் கேட்போம். ஒத்த சொல்லாதான் கேட்பேன் சாமி. எங்க போற, எங்க இருந்து வரேன்னு கேட்க மாட்டேன். எங்க போற, எங்க போற, எதுக்கு போறேன். வழக்காயி போச்சு சாமி. எங்களுக்கு எங்க ஊர்ல வணக்கம். ஆமா. முத்துராஜி, குடிமக்களுடைய குறையை தீர்க்க வேண்டும். குடிமக்கள் அனைவர்களும் அவரவர் செய்ய வேளாமைய மிருக ஜாதி அழித்து வருகிறதா? இளவரசே, அதனால வேகத்தை வேட்டையாடினால் ஆச்சு, இல்லையே நாங்க அந்நிய தேசம் போறோம் அப்படி என்று என்னிடத்தில் முறையிட்டார்கள் நாட்டு மக்களா. சரி, அதனால குடிமக்களுக்கு ஒரு குறை என்றால் கொட்டவரை சார்ந்தது. அதனால குடிமக்கள் குறைய தீர்க்க வேண்டி நான் காலகத்துக்கு வேட்டைக்கு போய் வர்றேன். வர வரைக்கும் பதனமா இருந்து சொல்லிட்டு போறதுக்கு தான் வரவழைக்கு. அப்பா தம்பி, வேட்டையாட நீங்க போறீங்களா? அதனால நான் அரண்மனையில பதனமாக இருக்கேன்.
உங்களுக்கும் பயணம் இருந்தது. இனிமே நீங்க எதுக்கு வேட்டையாட போகணும்? நான் இருக்கிறேன். என் பக்கத்துல பாரு. மண்டிலி நான் இருக்கிறேன். நாட்டு மக்களுடைய குறையேற்பாக்காக வனத்திலே சென்று வேட்டையாடுவதற்காக நான் புறப்படுகிறேன். எனக்கு அனுமதி கொடுங்க. 1000 பேர் வீச்சரமா வேலுக்கம்போடு வந்தது எடுத்து நிக்கிறவன்டா இந்த மாதிரி கொடுங்க. நான் போய் பாத்துக்கிறேன். நானும் பையனும் போறோம். வேட்டைகளை சிறப்பாக முடித்து வருகிறோம். யார வேணும்னாலும் நம்ப கண்ணு, இவனை மட்டும் நம்பிடாது. அப்பா அவங்கிட்ட சூதுவாது இருக்காது, வாயில மட்டும்தான் அப்படி பேசுவான். கண்ணே முத்துராஜி, நீ தலைக்கு மேல வளர்ந்தாலும் எனக்கு நீ குழந்தை. எப்படி எனக்கு மட்டும் இல்லப்பா, நான் பாராளும் வேந்தனாக இருந்தாலும் சரி, பெற்ற தாய் தந்தை எனக்கு பச்சிலம் குழந்தை மாதிரி தான் தெரியும். ஆமா, கூடிய மன்னனா இருந்தா கூட நம்ம பையன் சின்ன குழந்தை அப்படின்னு தான் தெரியுமா. அதனால பிள்ளை பாசம் அது ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால நான் சொல்வதை கேள். வேட்டைக்கு நான் போறேன், நீ விளையாடும் பருவமா இருக்கிற, நீ அரண்மனையில் இரு. நான் வேட்டையாடி வர்ற மக்களுடைய குறையை தீர்த்து வர்றேன். இன்று நீ வேட்டையாட போவீங்க, நாளை இந்த நாபரி எனக்கு முடிசூட்டி வைத்த பிறகு நாளை மக்களுக்கு ஒரு குறை என்றா அப்ப வேட்டையாட போவது யாரு? நீ தான் போகணும், நான் தான் போகணும். அதனால நாளைக்கு போறோம்னா இன்னைக்கே போறேன். இன்னைக்கே போறாராம விடுங்க போவோம். என்ன போறாரான்னு மட்டும் சொல்லல. எங்க பாசிகளை நாங்க இப்படிதான் ஒத்தொத்தையில பேசுவோம். வேட்டையாட போறாராமா. சொல்வதை கேள்றா கண்ணு. இல்லப்பா, இனிமே நீங்க வேட்டையாட வனத்துக்கு போவது சரியல்ல. நீங்க ஓய்வெடுங்க, நான் போய் வருகிறேன் வனத்துக்கு. ஏண்டா ஏய் ஏண்டா சாமி, டேய் அம்முதறடா சொல்லுங்க சாமி. என் மகன் பிடிவாதமா? ஆமா சாமி, நான் வேட்டையாடி மக்களுடைய குறையை தீர்த்து வரேன் தந்தையே, நீ அரண்மனையில பதனமா இரு அப்படின்னு என் மகன் சொல்றான். எனக்கு பால பருவமா இருக்கிறானே, அவனுக்கு வேட்டைய பத்தி என்ன தெரியும்? தோளுக்கு மேல வளர்ந்துட்டான் பையன். ஏன் பயப்படுறீங்க? கல்யாணம் ஆகக்கூடிய வயசு வந்துருச்சு. ஏன் பையன் உங்களுக்கு? ஒரு மனது போலாம் போ சொல்லி அனுப்பலாம்னாலும் ஒரு மனது வேண்டான்னு வெளியிட்டு தடுக்குது. ஒரே மனசோட விட்டுருங்க சாமி, போயிட்டு பதனமா வந்துருவாரு. பிடிவாதமா என் மகன் நான் தான் வேட்டைக்கு போவாங்கிறான். அதனால சாமி நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம், நாங்க வெற்றிகரமா போயிட்டு வரோம். சொல்றேன்னு உன் வார்த்தையை மலை போல நம்பித்தான் அனுப்புறேன் என் மகனை. என் வார்த்தை கேளு சாமி, உன் பையனுக்கு கொண்டு போய் சேர்த்தரன்னு பாரு. சாமி பையனை பதனமா இவன்தான் மந்திரி, எல்லா வேலையும் நான் தான் இருந்து வருங்காலம் செல்காலம் எல்லாம் எடுத்து சொல்லக்கூடியவன். இவருக்கு நான் தான் மந்திரி. உங்க கூடயே நான் வந்து சுத்தி இருக்கிறேன். நீங்க எங்க இருப்பீங்க, என்னென்ன பண்ணுவீங்க, நேத்து எங்க தோப்புல என்ன பண்ணீங்க, எல்லாமே எனக்கு தெரியும். நான் யாருக்கிட்டயே சொல்ல கூட. கண்ணே முத்துராஜி, மக்களுடைய குறையை தீர்க்க நான் போற வேட்டைக்கு சொல்றேன். ஆமா, அதனால நான் சொன்னாலும் நீ கேட்க போற. அதனால வெற்றியுடன் கானகம் சென்று வேட்டையாடி மக்களுடைய குறையை தீர்க்க. வாழ்க்கையிலேயே முத இன்னைக்குதான் ஒரு நல்ல காரியம் செய்யலாம்னு புறப்பட்டு இருக்கிறேன். யாரு நீங்க? சரி இன்னைக்கே இப்படி தும்பல் போடுறியப்பா சாமி. நீங்க என்ன சாமி உங்க அப்பா மட்டும் பேசுறீங்க? ஏன் தும்மல் நல்ல தும்மல், கவலைப்படவே வேண்டாம். எப்படி உன் தும்மலை பத்தி கொஞ்சம் சொல்லு பாக்கலாம். என் தும்மல் நான் மேல் வீதியில நின்று தும்முன்னா கீழ் வீதியில 3 போன விழுவோம். கீழ் வீதி நின்று தும்முன்னா மேல் வீதியில ரத்த போனமா விழுவோம். நீ தும்பி இருக்கிற இல்ல இன்னைக்கெல்லாம் எதுவுமே வராது, எல்லாம் நல்லபடியா நடக்கும். பதனமாடியே நடந்தாலும் நீ கூட தானே வர்ற, தான் போவோம். நானும் தான் வரணுமா? என் மகனுக்கு பக்கபலமா நீதானா போகணும். என் பொண்டாட்டி விட்டுட்டுல எப்படி சாமி போறேன்? நான் பாத்துக்கிறேன். நீ பாத்தீங்கயா? நான் ஒரு மன்னன் அல்லவா? நான் சொன்னா கேளுங்க சாமி, பீடியெல்லாம் ஓடுது சாமி. சொல்லு. ஒரு நிமிஷம் வீட்டுக்கு விட்டுல வெளியே போலாம், 3 கட்டார் வண்டி பசங்க எப்பதான் சாமி சொல்றேன். நான் இங்க பார்த்தா 3 பேர் தான். இப்ப இதுதான் சாமி மெயின். ஒண்ணு எங்க அக்கா வீட்டுல இருக்கிறா, இல்லன்னா எங்க வீட்டுல இருக்கிறா. சாமி சொன்னா கேளையா இல்லையா? பாதுகாப்புக்கு அங்க ஒரு போலீஸ் கிழிச்சு காவலுக்கு எழுதி கூட்டு வந்து நிக்க வைக்க. அவங்கள 3 பேர்த்தையும் அடிச்சு துரத்திட்டு நான் பாத்துக்கிற போடா. சாமி பன்னிக்கறி கொடுத்தே கரெக்ட் பண்ணிட்டா சாமி.
சரி ஆசைப்பட்ட பண்டம் சரி விடு என்ன உடைஞ்சா போகுது. ஆசைப்பட்ட பண்டமா பூ பொண்டாட்டி உடைய அப்ப தெரியும் உனக்கு சுப்பிரமணி. சரி சாமி அப்பா கிட்ட விடை பெற்றுவாங்க, நம்மளுக்கு வேலை நிறைய இருக்குது. புத்தராஜி தேவர் வளைஞர் வெள்ளையர் என்று சொல்லக்கூடிய அனைவர்களை வளைத்துக் கொண்டு இப்பொழுதே நாட்டியாடுவதற்காக வளர்த்துக் கொள்ளப்படுகிறது. போய் வா. படத்துக்கு போறோம், மனசு வச்சு அடிக்கிறோம். எண்ணெய் எடுத்து வந்துடுறேன். நீங்கதான் அடிக்கலாம்னு சொன்னீங்க. அது இல்ல வேட்டை வேட்டை அடிக்கிறோம். இறக்குற மிருகத்தை எல்லாத்தையும் அழித்து மக்கள் குறைய முதல்லயே உனக்கு அறிவுரை சொல்லிதான் கூட்டிட்டு போகணும். எங்க அப்பா சொல்லிக்க மாட்டாரு இதெல்லாம். இல்ல சாமி, உங்க அப்பா என்கிட்ட எதுவுமே சொல்லல. வேட்டையாடுவதற்கு சில விதிமுறைகள் இருக்கிறது. என்ன சொல்ற? ஆமா சொல்லுங்க. வேட்டையாட போறோம்னு வச்சுக்க. ஆமா அங்க மிருகங்கள் தூங்கிட்டு இருக்கும். ஆமா சாமி. சரி தூங்குற மிருகத்தை அடிக்கப்படாது. நித்திரை பங்கம்டா. நித்திரை பங்கமா? ஆமா. அதனால பெரிய தோஷம். தோஷமா? ஆமா சாமி. அதே போலதான் சாமி, எனக்கு தோசைனே எனக்கு வேண்டாம். தோஷம் இல்லடா, பெரிய தோஷம், பாவம். பாவமா? ஆமா. தூங்குற மிருகத்தை அடிக்க கூடாது. அப்புறம் என்ன? அது மட்டும் இல்ல, ஆண் பெண் ஒன்றா புணர்ச்சி ஆகிட்டு இருக்குதுல்ல மிருகங்கள். ஆமா, கட்டிக்கிட்டு. ஆமா, அதையும் அடிக்க கூடாது. அதுவும் பாவமா சாமி? ஆமா. மிகப்பெரிய பாவமா? மிகப்பெரிய பாவம். அப்படி எப்படிதாயா மிருகத்தை கொள்றது? ஆமா, உறங்கிக்கிட்டு இருந்தாலும் சரி, ஆண் பெண் புணர்ச்சி ஆகிட்டு இருந்தாலும் சரி, இடையில இருக்கிறத ஏக கூச்சலோட போய் எழுதி போடுறோம். இல்ல சாமி, எந்திரிக்காத நேரத்துல 4 மணிக்கு மேலதான் எந்திரிக்காது. இல்ல சாமி, 4 மணிக்கு மேலதான் எந்திரிப்பான். டேய் கம்முனரா தம்பி. என் தம்பி அருணாச்சலம். என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? தம்பி அருணாச்சலம் இருக்கு. தலையை தூக்கி தூக்கி போகிறான், படுத்துறான். டேய் கம்முனரா டேய் தம்பி ராஜமாணிக்கம். அதுக்கு ஏன்டா அந்த பேர் வச்ச? நல்ல பேர்ரா. அந்த பேர் வச்சவங்க எல்லாம் அதனால உணர்ச்சியாய் கொண்டு இருக்கக்கூடிய மிருகத்தையோ உறங்கி கொண்டு இருக்கக்கூடிய மிருகத்தையோ அடிக்க கூடாது. இன்னொரு தெரியுமா? அந்த பேரை கேட்டாவே உள்ளெல்லாம் அதிரும். கிட்டில் எடுக்குன்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட பேரு டே ராஜமாணிக்கம். வேடர் வளைஞர் அனைவர்களும் விரட்டி அடிக்கிறோம். சாமி வளகட்டிக்கிறோம்ல, முட்டிக்கு அடிக்கணும், ஓட ஓட அடிக்கணும். அடிக்கலாம் சாமி. ஆமா. அனைவர்களும் 4 திசையிலேயே வளைய கட்டுங்க. 4 திசையிலேயே வளைய கட்டி உள்ள புகுந்து வேட்டனாயோட வேட்டையாடுறோம். எங்க எந்திரிச்சாலும் சரி அங்கதான் போய் மாட்டி ஆகணும் வளையல. ஆமா நடக்குது என்ன மேட்ருன்னு நான் பாத்துக்கிறேன். அதனால வேட்டையாடுவோம். எல்லாம் தயாரா இருக்கீங்களா?
சுவாமி மகாராஜா வேடர் வழங்கிற அனைவர்களும் ஆமாங்க. வேட்டையாடிட்டு இருக்கோம். சாமி அதனால நாம் என்ன செய்யறோம்? ஆளுக்கு ஒரு திசையா. ஆளுக்கு ஒரு திசையா. ஆமா, வேட்டையாட புறப்படுறோம். சாமி வேட்டையாடுறோம். உச்சி நேரமாகும் போது மீண்டும் அனைவர்களும் இதே இடத்துல வந்து சந்திக்கணும். நிச்சயமாக உச்சி நேரமாகும் போது மீண்டும் இதே இடத்துல சந்திக்கணும். போலாமா? அங்க போலாம். இளவரசே சாமி என்ன சபை நடந்தது? அரண்யமான காடகத்தில நான் வேட்டையாட போது நண்பா வேட்டையாடிட்டு இருந்தோம். என்ன நடந்தது மகாராஜா? சாமி அழுவுறீங்க? காடகத்திலே நாடகத்துல நான் வேட்டையாடலாம் என்று போன போது சாமி பாம்பு முட்டருகிலே சென்ற போது ஒரு பொல்லாத சர்ப்பமானது என்ன தேடி
சாமி அரசே பாம்பினுடைய விஷயம் தலைக்கு ஏறுகிறது ஓ பாவம்